நம்ம பார்க்க போகிறது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்டெக்ரல்ஸ். இந்த ப்ராப்பர்ட்டிஸ்னால் நீங்கள் பெருசாக மனப்பாடம் பண்ணணும் அப்படிலாம் எந்த ஒரு அவசியம் கிடையாது. அதாவது இன்டெக்ரல் a to b f of x dx வேணும்னா இது நம்ம a to bக்கு பதிலாக b to aன்னு போட்டுக்கலாம். பட் லிமிட்ஸை சேஞ்ச் பண்ணால் மைனஸ் போட்டுக்கிட்டால் போதும். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி. அதாவது லிமிட்டை சேஞ்ச் பண்ணால் மைனஸ் போட்டுக்கணும். செகண்டு இன்டெக்ரல் a to a ஒரு ஃபங்க்ஷனை அந்த இன்டர்வல்குள்ளே, அதாவது அந்த பாயிண்ட்லேருந்து அந்த பாயிண்ட்டுக்கு டிஃப்ரெண்ட் இது இன்டெகிரேட் பண்ணால் அதோட வேல்யூ 0. ஏன்னா நம்ம இன்டெக்ரல்ன்றது இந்த டெல் எக்ஸ் வச்சு போட்டோம் இல்லையா. டெல் எக்ஸ்ன்றது என்னது, இன்டர்வல் b மைனஸ் a பை n போடும்போது b இருக்கிறதுல ஏவே இருக்கிறதுனால a மைனஸ் a 0ன்னு வந்துடும். அதனால தான் இந்த இன்டெக்ரல் வேல்யூ 0. இனிமேல் இதெல்லாம் மறந்துட்டிங்கன்னா சரி, இதெல்லாம் நினைவு வச்சுக்கணும் அவசியம் இல்லை. இன்டெக்ரல் a to a அந்த 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 ஒரு ஃபங்க்ஷன் அந்த லிமிட்லேயே இன்டெகிரேட் பண்ணுற சேம் லிமிட் இருந்ததுன்னா அது ஆன்சர் 0. நெக்ஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷனை நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ்ன்ற ஃபங்க்ஷனுக்கு இன்டெகிரேட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். பட் அது கூட ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் மல்டிப்பிள் இருந்ததுன்னா நம்ம அந்த கான்ஸ்டன்ட்டை தூக்கி வெளியில் வச்சுட்டு ஃபங்க்ஷனை மட்டும் இன்டெகிரேட் பண்ணிக்கிட்டால் போதும். இதுதான் உங்களோட தேர்ட் ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட்டு ரெண்டு ஃபங்க்ஷன் வந்து அடிஷன்லேயோ இல்லை சப்ராக்ஷன்லையோ இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணலான்னா தனித்தனியாக அந்த ஃபங்க்ஷன்ஸ் எடுத்து இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். a to b f of x தனியாக g of x தனியாக இன்டெகிரேட் பண்ணிவிட்டு இங்கே ப்ளஸ் இருந்தால் ப்ளஸ் போட்டுக்கணும், மைனஸ் இருந்தால் மைனஸ் போட்டுக்கலாம். இதுதான் அடுத்த ப்ராப்பர்ட்டி, லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டி. ஆனால் இதே மாதிரி இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருந்தால் தனித்தனியாக எடுத்து இன்டெகிரேட் பண்ணிட போகிறீங்க. தட் இஸ் டோட்டலி ராங். ஏன்னா இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன் மல்டிப்ளிகேஷனில் வரும்போது தான் நம்ம நிறைய மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுவோம். சப்ஸ்டியூஷன்ஸ், வேறு இந்த இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ரூல் வந்து தனித்தனியாக போட்டு இன்டெகிரேட் பண்ணிக்கலான்றது அடிஷனுக்கும் சப்ராக்ஷனுக்கும் தானே தவிர மல்டிப்ளிகேஷனுக்கு கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இன்டெக்ரல் a to b f of x dx வேணும்னா நம்ம a bயில் இன்டெகிரேட் பண்ண போகிறோம். இடையில cன்னு ஒரு பாயிண்ட் இருக்குன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஃபஸ்ட்டு a to c f of x dxும் dx போட்டு அப்புறம் சிலேருந்து பிக்கு, ஏவிலேருந்து சிக்கு, சிலேருந்து பிக்கு, c to b f of x dx போட்டு ரெண்டையும் ஆட் பண்ணால் கிடைக்கிற வேல்யூவும் டைரெக்டாக a to b போடுறதும் சேமாக தான் இருக்கும். சரியா? இது ஒரு ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட்டு வந்து அதாவது இன்டெக்ரல் a to b f of x dxும் இந்த எக்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம இதை ஆன்சர் நம்ம இன்டெகிரேட் பண்ணி ஏபி சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா எக்ஸே இந்த ஆன்சரில் இருக்காது. சரியா? அப்போது இந்த இன்டெக்ரல் வந்து எக்ஸை டிபெண்ட் பண்ணி கிடையாது. அதனால் இது எக்ஸ் இருந்தாலும் ஒன்று தான், எஃப் ஆஃப் டி டிடி இருந்தாலும் ஒன்று தான், எஃப் ஆஃப் எஸ் டிஎஸ் இருந்தாலும் ஒன்று தான். ஸோ இது வந்து ஒரு டம்மி வேரியபிள். எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸும் போட்டுக்கலாம், எஃப் ஆஃப் டி டிடியும் போட்டுக்கலாம், எஃப் ஆஃப் எஸ் டிஎஸும் போட்டுக்கலாம். அதனால் இன்டெக்ரலில் இந்த வேரியபிள் மாறுறதுனால நமக்கு வேல்யூ அஃபெக்ட் ஆக போகிறதில்லைன்றது தான் இந்த கான்செப்ட். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ்லாம் புரிஞ்சுதா? மெயினாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது லிமிட்ஸை மாற்றினா மைனஸ் போட்டுக்கணும். தென் கான்ஸ்டன்ட் இருந்தால் வெளில எடுத்துக்கலாம், ப்ளஸ் இருந்தால் தனித்தனியாக போட்டு இன்டெகிரேட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இடையில ஒரு பாயிண்ட் இருந்தால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், a to c c to b போட்டு இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். இது ஒரு டம்மி வேரியபிள். இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், எக்ஸுக்கு பதிலாக எஸ் டி யூ வி டபிள்யூ எது வேணால் போட்டுக்கலான்றது தான் இங்கே கான்செப்ட். இப்போ நம்ம ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் கால்குலஸ்க்கு வந்துட்டோம். இது ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் கால்குலஸ் பார்ட் 1. இன்னும் அப்படின்னா பார்ட் 2 இருக்கானா இருக்குது. பட் இது மட்டும்தான் நீங்கள் நினைவு வச்சுக்கிற மாதிரி இருக்கும். இதை மட்டும்தான் யூஸ் பண்ணி உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் கேட்டுட்ருக்காங்க. பார்ட் 2ன்றது ஜஸ்ட்டு உனக்கு இன்டெகிரேஷன் ஃபார்முலா மட்டும் எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சுக்க போகிறீங்க. பட் அதை நீங்கள் நினைவு வச்சுக்கிட்டுலாம் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டா கூட தெரிஞ்சுக்கிட்டா போதும் பார்ட் 2 பொறுத்தவரை. ஸோ பார்ட் 1ன்றது அதாவது இன்டெக்ரல் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் கால்குலஸோடைய ஸ்டேட்மெண்ட்ன்றது இந்த ஸ்டேட் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் கால்குலஸ்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னே உங்களுக்கு வந்து நவம்பர் டிசம்பர் 2018 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ ஸ்டேட்மெண்ட் மட்டுமே கேட்குறாங்கன்றதுனால ஸ்டேட்மெண்ட்டை ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இஃப் எஃப் இஸ் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்லாம் நம்ம பார்த்துருக்கோம். எனிவே கண்டினியூஸ் ஆன் த கிவன் இன்டர்வல் a, bயில் எஃப்ன்ற ஃபங்க்ஷன் a, bன்ற இன்டர்வலில் கண்டினியூஸாக இருக்குது. அண்டு g of x என்ற ஃபங்க்ஷனை நான் இப்படி டிஃபைன் பண்ணுறேன். எப்படின்னா a to x f of t dtன்னு டிஃபைன் பண்ணுறேன். லிசன், இப்போ நீங்கள் இந்த இன்டெக்ரலை சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு t பொறுத்து இன்டெகிரேட் பண்ணிவிட்டு டீக்கு அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் போடும்போது இங்கே எக்ஸ் டீக்கு பதிலாக எக்ஸ் தான் போடுவீங்க. அப்போ இது என்ன மாறிடும், ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ்னு மாறிடும். அப்போ நம்ம g of xன்னு நம்ம டிஃபைன் பண்ணுறது மீனிங்ஃபுல் இல்லையா? இங்கே ஏ வந்து எக்ஸ்ன்றது ஏவுக்கும் பிக்கும் இடையில வேரி ஆகிற ஒரு வேரியபிள். இப்போது நம்ம g of xஐ இப்படி டிஃபைன் பண்ணோம்னா தென் g dash of x equal to இப்போ நம்ம இப்போ இன்டெக்ரல் இருக்குது. இப்போ இந்த இன்டெக்ரல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜிக்கு டெரிவேட்டிவ் வேணும்னா
டெரிவேட்டிவ் என்ன மீன்ஸ் அது ஆல்ரெடி இந்த மாதிரி எஃப் வந்து கண்டினியூஸாக இருந்து ஜி எப்படி டிஃபைன் பண்ணால் அது எப்பவுமே டிஃப்ரென்ஷியபிளாக தான் இருக்கும். தென் அதுவுமே இங்கே கண்டிஷன், அதுவுமே இங்கே ரிசல்ட் தான், பட் அது நம்ம வேணாம் விட்டலாம். தென் ஜி டேஷ் ஆஃப் எக்ஸ்னு போட்டாலே அது எக்ஸிஸ்ட் ஆகுதுதான்ற மீனிங் இல்லையா? அதனால் ஜி டேஷ் ஆஃப் எக்ஸ் வேணும்னா நீ இதை இன்டெகிரேட்லாம் பண்ண வேண்டாம். இங்கே எஃப் ஆஃப் டீன்னு இருக்கு இல்லையா? எஃப் ஆஃப் டி இருக்கிறதுல டீக்கு பதிலாக எக்ஸ் போட்டிங்கன்னா உனக்கு ஜி டேஷ் கிடச்சிரும்ன்றது தான் உங்களோட ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் கால்குலஸ். எப்படி இதை அதாவது தட் இஸ் டிஜி பை dx தான் வேணும் இல்லையா? dg by dx இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்? d by dx ஆஃப் இந்த இன்டெக்ரல் என்னன்னு போடணும். அதானே பண்ணணும். அப்போது இந்த இன்டெக்ரல் சிம்பிளிஃபை பண்ணி டிஃப்ரென்ஷியேட் பண்ண வேண்டிய அவசியம் எஃப் ஆஃப் டி டிடி இன்டெகிரேட் பண்ணிவிட்டு நீ டிஃப்ரென்ஷியேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. டைரெக்டாக எஃப் ஆஃப் டிக்கு பதிலாக எஃப் ஆஃப் எக்ஸ் போட்டுக்கிட்டா யூ வில் கெட் ஜி டேஷ் ஆஃப் எக்ஸ்ன்றது தான் இங்கே உங்களோட ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் கால்குலஸ். இது வந்து இதை யூஸ் பண்ணி கண்டிப்பாக ஒவ்வொரு இயரும் உங்களுக்கு ஒரு 2 மார்க்ஸ் கொஷின் வந்திருக்கு. இந்த வருஷம் ஒரு வருஷம் வந்து ஸ்டேட்மெண்ட்டே கேட்டிருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாமா? எஸ், இதில் இந்த ஃபஸ்ட்டு சம் வந்து ஃபைண்ட் தி டெரிவேட்டிவ் ஆஃப் த ஃபங்க்ஷன் ஜி ஆஃப் எக்ஸ் கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஆன்சர் இதை போட்டிருக்கேன், 1√(1 + x²). இது ஹோம்ஒர்க், இது ஒன்றுமேல ஒன்லைன் ஆன்சர் தான், நீங்கள் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இப்போ இந்த ஃபங்க்ஷன் இஃப் ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இப்படி டிஃபைன் பண்ணியிருந்தாங்கன்னா தென் ஜி டேஷ் ஆஃப் எக்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. சரியா? பை ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அந்த ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் கால்குலஸை எஃப்டிசின்னு எழுதிக்கலாம். சரியா? ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் கால்குலஸ். பை ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் கால்குலஸ் இஃப் ஜி ஆஃப் எக்ஸை a2x எஃப் ஆஃப் டி டிடின்னு டிஃபைன் பண்ணியிருந்தாங்கன்னா தென் ஜி டேஷ் ஆஃப் எக்ஸ் வேணால் என்ன போட்டுக்கிட்டா போதும்? எஃப் ஆஃப் டியில் டிக்கு பதிலாக எக்ஸ் போட்டுக்கிட்டா போதுன்றது தான் நம்மளோட ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் கால்குலஸ். இன்னொன்று எஃப்ன்ற ஃபங்க்ஷன் அங்கே கண்டினியூஸாக இருக்கணும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் பாருங்கள், 1/t³ + 1ன்றது டிக்கு பதிலாக -1 போட்டால் தான் இது வந்து இன்ஃபினிட்டிக்கு போகும். இங்கே -1 இந்த இன்டர்வலில் இல்லை இல்லையா? ஏன்னா 1 to xன்றது 1க்கு அப்புறம் எக்ஸ்ன்றது 1க்கு அப்புறம் வர நம்பர் தான். ஸோ -1 இல்லாததுனால இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக தான் இருக்கும். எனிவே இப்படி கேட்டாலே அந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் வரி பண்ணிக்க வேண்டாம். ஜி டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து ஜி டேஷ் ஆஃப் எக்ஸ் வேணும்னா எஃப் ஆஃப் எக்ஸ் போட்டுக்கிட்டா போதும்னு தான் நம்மளோட ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் கால்குலஸ். இன்னும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இந்த எக்ஸ் வந்து அப்பர் சைடில் தான் இருக்கணும், லோயர் சைடில் இருக்கக்கூடாது. இங்கே எக்ஸ்ன்னு தான் இருக்கணும். வேறு மாதிரி ஃபங்க்ஷன் இப்போ e⁻x log xலாம் வந்துன்னா அதை நம்ம எலிமினேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதை யூஸ் பண்ணோம்னா இங்கே எஃப் ஆஃப் டி என்னம்மா? எஃப் ஆஃப் டி ஈக்குவல் டு 1/t³ + 1 தான் நம்மளோட எஃப் ஆஃப் டி. தேர்ஃபோர் g dash of x is equal to என்னன்னு வந்துடும்? g dash of x is equal to f of t க்கு f of t ல t க்கு பதிலாக என்ன போடணும்? x போடணும். அப்போ 1/x³ + 1ன்றது தான் நம்மளோட g of x. சாரி, இடம் அதிகமாக விடாதனால g dash of x இப்படி எழுதிடுறோம். ஓகேவா? பட் இவ்வளோ சிம்பிளாக இது 2 மார்க்கில் இவ்வளோ சிம்பிளாக தான் கேட்குறாங்க. இந்த மாதிரி கேட்டாங்கன்னா சப்போஸ் அதுக்கு 3 இல்லைனா 4 மார்க்ஸ் வரும். இது இந்த x⁴ இது அடுத்த கொஷின்மா. ஃபைண்ட் தி d by dx ஆஃப் இன்டெக்ரல் 1 to x⁴ secant dt. லிசன், உங்களோட 3rd யூனிட்டில் டெரிவேட்டிவ் கேட்குறாங்க அப்படின்னாலே அதில் நீங்கள் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் கால்குலஸ் தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஏன்னா 3rd யூனிட் ஃபுல்லாகவே இன்டெகிரேஷன், அதில் டெரிவேட்டிவ் வருதுன்னா அதில் நீங்கள் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் கால்குலஸ் தான் யூஸ் பண்ணி ஆகணும். அதனால் நம்ம இப்போ இதில் d by dx கேட்டனால எனிவே வி ஹவ் டு யூஸ் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் கால்குலஸ். பட் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் கால்குலஸ் யூஸ் பண்ணணும்னா அதோட ஸ்டேட்மெண்ட்டு a2xன்னு இருக்கணும். இங்கே எக்ஸ் தான் இருக்கணும், ஆனால் x⁴ இருக்குது. அப்போ அதை என்ன பண்ணலான்னா நம்ம யூன்னு மாற்றிக்கலாம். சரியா? புட் u ஈக்குவல் டு x⁴ மாற்றிடலாமா? எஸ். இப்போ நம்ம என்ன வேணும்? d by dx ஆஃப் இன்டெக்ரல் 1 to x⁴ secant dt வேணும். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? எக்ஸுக்கு பதிலாக u போட்டாச்சு. அப்போது we need to find d by dx ஆஃப் இன்டெக்ரல் 1 to u secant dt தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? பட் இப்போ இங்கே பாருங்கள், இந்த மொத்த இந்த d by dx ஆஃப் இந்த ஃபங்க்ஷனுக்கு தான் நம்ம டெரிவேட்டிவ், அதாவது மொத்த இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற இந்த ஃபங்க்ஷனுக்கு தான் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இந்த ஃபங்க்ஷனை நம்ம எஃப்னு எடுத்துக்கலாம். சரியா? எஃப்னு எடுத்துக்கிறோம். நம்ம df by dx வேணும். பட் எஃப்ன்றது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? யூவை டிபெண்ட் பண்ணியிருக்கு. எஃப் இஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் யூ. யூங்கிறது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? எக்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு. அப்போது நமக்கு df by dx வேணும்னா எப்படி கண்டுபிடிக்கணும்? எஃப்லேருந்து எக்ஸுக்கு போகணுன்னா யூ வழியாக தான் போய் ஆகணும். அப்போது df by du இன்ட்டு
du by dx. இதான் நம்மளோட செயின் ரூல் இல்லையா? dfலேருந்து எக்ஸுக்கு வேணும்னா ஃபஸ்ட்டு df by du போட்டுட்டு அதாவது df by du இன்ட்டு du by dx போட்டு தான் நம்ம போட முடியும். இதான் செயின் ரூல் இல்லையா? அப்படி பார்க்கும்போது நமக்கு இங்கே df இதான் மொத்த ஃபங்க்ஷன் f இல்லையா? அப்போது நம்ம df by dx வேணும்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? df by du போடணும். அப்போது d by du f இருக்கிற இடத்துல இந்த மொத்த ஃபங்க்ஷன் இருக்குது, அது அப்படியே எழுதிக்கோ. 1 to u secant t dt into du by dx. What is u here? X power 4. Then du by dx will be 4x cube. Okay va? So this is equal to d by du of சாரிம்மா, இப்போ தான் நம்ம இதை டேரெக்டாக ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் கால்குலஸ் யூஸ் பண்ணிக்கலாமா? எஸ், பை ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் கால்குலஸ் நம்ம என்ன வேணும்? d by dx ஆஃப் இங்கே எக்ஸ் இருந்தாலே போதும். நம்ம எஃப் இருக்கிறதுக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம்? இதை எஃப் ஆஃப் டீயில் பதிலாக எக்ஸ் போட்டுக்கலாம். அதே மாதிரி தான் இது இருக்குது பாருங்கள். இங்கே டி பை டியூ ஆஃப் யூன்னு இருக்குது. இங்கே என்ன வேரியபிள் இருக்கோ அது இங்கே இருந்தால் நம்ம டேரெக்டாக ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் கால்குலஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ பை ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் கால்குலஸ் நமக்கு இங்கே எஃப் ஆஃப் டீன்னதுமா எஃப் ஆஃப் டி இஸ் சீக்கண்ட் டி. நமக்கு டி பை டியூ வேணும் அப்படின்னா டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம்? டீக்கு பதிலாக யூ போட்டுக்கலாம். அப்போ இதோட மொத்த ஆன்சர் என்ன வரும்? சீக்கண்ட் யூ இன்ட்டு டியூ பை டிஎக்ஸ் இஸ் 4x கியூப்னு வந்துடும் இல்லையா? ஸோ நம்ம யூ வந்து நம்ம இடையில கொடுத்த வேரியபிள்ன்றதுனால யூக்கு பதிலாக என்ன போட்டுக்கிட்டால் போதும்? x power 4 போட்டுக்கிட்டால் போதும். therefore which is equal to secant x power 4 into 4x cube இப்படி எழுதிருக்கலாம். ஆக்சுவலாக this is nothing but 4x cube into secant x power 4ன்றது தான் நம்மளோட டெரிவேட்டிவ் ஆஃப் திஸ் இன்டெக்ரல் வேல்யூ. இப்போ இந்த ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் கால்குலஸ் இல்லைன்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? இதை சீக்கண்ட் டீயை இன்டெகிரேட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அப்பர் லிமிட் லோயர் லிமிட் போட்டுட்டு தென் வி ஹவ் டு டிஃப்ரென்ஷியேட் திஸ் ஃபங்க்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். பட் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் கால்குலஸ் இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக என்ன பண்ணுறோம்? இதை இன்டெகிரேட்டே பண்ணாமல் டைரெக்டாக டிஃப்ரென்ஷியேஷன் போட்டாச்சு. ஓகேவா? இந்த மாதிரி கேட்டால் உங்களுக்கு 4 மார்க்கில் வரும். ஓகேவா? லிசன், இந்த கொஷின் வந்து நவம்பர் டிசம்பர் 2019ல் 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் தி டெரிவேட்டிவ் ஆஃப் g of x, the function g of x and g of x is defined like this இல்லையா? அப்படின்னா நமக்கு என்ன வேணும்? what do we need to find actually? d by dx of integral x to 1 cos root t dt வேணும். இப்போ நான் சொன்ன மாதிரியே தான் உங்களுக்கு இன்டெக்ரல் கொடுத்து டெரிவேட்டிவ் கேட்டாங்கனாலே ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் கால்குலஸ் தான் யூஸ் பண்ணி ஆகணும். பட் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் கால்குலஸ் யூஸ் பண்ணணும்னா இங்கே எக்ஸ் இருந்ததுன்னா மேலே டி பை டிஎக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா நம்மளுக்கு மேலே தான் எக்ஸ் இருக்கணும். பட் இங்கே என்ன இருக்குது? கீழே தான் இருக்குது எக்ஸ். அதனால் அதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம்? மேலே கொண்டு போகலாம். எப்படி கொண்டு போகலாம்? we know that yes that property லிமிட்டை சேஞ்ச் பண்ணணும்னா a to b f of x dxும் மைனஸ் ஆஃப் பி டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸும் சேமு. ஸோ அதை யூஸ் பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஜி ஆஃப் எக்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்க? எக்ஸ் டு 1 காஸ் ரூட் டி டிடின்னு கொடுத்துருக்காங்க. பட் இதை நம்ம எக்ஸ் இங்கே இருந்தால் தான் நம்ம ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் கால்குலஸ் யூஸ் பண்ண முடியுன்றதுனால இதை என்னென்னு எழுதிக்கலாம்? 1 to x காஸ் ரூட் டி டிடின்னு எழுதிட்டு மைனஸை முன்னாடி போட்டுக்கலாம். சரியா? நவ் we can use fundamental theorem of calculus. Now by fundamental theorem of calculus. Fundamental theorem of calculus என்ன சொல்லுது? d by dx of a to x f of t dt வேணும்னா நீங்கள் இன்டெகிரேட்டே பண்ண வேணாம், டைரெக்டாக f of tல f of x போட்டுக்கிட்டா போதுன்றது தான் fundamental theorem of calculus. ஸோ இப்போ அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி g dash of x என்ன வந்துடும்? மைனஸ் ஆஃப் இந்த இடத்துல f of t என்னவா இருக்குது? cos root t தான் உங்களோட f of t. அப்போ f of x என்ன வந்துடும்? x இருக்கு t இருக்கிறது x போடுங்க. அப்போது cos root x தான் நம்மளோட f of x. therefore g dash of x is equal to இந்த மைனஸை போட்டுட்டேன். இப்போ இதோட டெரிவேட்டிவ் தான் வந்து என்னது? cos of root xன்றது தான் நம்மளோட ஆன்சர். இது வந்து நவம்பர் டிசம்பர் 2019ல் 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஸோ 2 மார்க்கில் கேட்கணும்னா ஜஸ்ட் லிமிட்டை மட்டும் சேஞ்ச் பண்ணி போடுற மாதிரி வரும். பட் ஈஸி தான் இல்லையா? இது ரெண்டு ஹோம்ஒர்க் ப்ராப்ளமாக போட்டுக்கோங்க. இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இதுனா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் என்னன்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஆன்சர்லாம் வேணால் உங்களுக்கே தெரியும். நெக்ஸ்ட்டு இஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா, அதாவது மாற்றி கொடுத்துருக்காங்க, இதை யூன்னு எடுத்து நீங்கள் போடுற மாதிரி வரும். போட்டிங்கன்னா லாக் ஆஃப் இ பவர் எக்ஸ் இன்ட்டு இ பவர் எக்ஸ்னு வரும். ஸோ லாகும் ஈயும் கேன்சல் ஆகிட்டு எக்ஸ் இ பவர் எக்ஸ்ன்னு ஆன்சர் வந்துடும். சரியா? இதை ஹோம்ஒர்க்காக போட்டுக்கோங்க. தட்ஸ் ஆல். தேங்க்யூ. இதான் உங்களோட ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் கால்குலஸ் 1
தியரம் பார்ட் 1. பார்ட் 2 யூஸ் பண்ணி ஃபார்முலா எப்படி வருதுன்னு பார்க்க போகிறோம். பார்ட் 2 ஜஸ்ட் நோயிங் தான், அது நீங்கள் மனப்பாடம்லாம் பண்ண போகிறதில்ல. ஸோ அதுக்கப்புறம் நம்ம டைரக்ட் இன்டகிரேஷனுக்கு போயிடுவோம். ஓகேவா? தேங்க்யூ.